காட்டலாம். எபிசோட்ல வந்து பர்ட்டோயும் சிக்கடாயினே காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பர்ட்டோ வரைஞ்சு கட்டுதான். டேய் நான் பார்த்த மான்ஸ்டர் இந்த மாதிரி தான்டா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிக்கடாயிட்ட. கிடாய் மிரள் தான். இதெல்லாம் என்னடா டிராயிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுதான்டா மக்கள் நம்மகிட்ட கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் இது கண்ட்ரோல் பண்ணுதான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு மனுஷனோட மெமரியவே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இது என்ன மாதிரி பர்பஸ் கண்டி பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். அதான் அந்த டிராயிங்கே அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா அந்த மான்ஸ்டர் மட்டும் இவங்க உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா இவனுக்கு பார்த்து ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருந்தானுங்க. அதைத்தான் முதல்ல தடுக்கணும்னு சொல்றான் பர்ட்டோ. ஆனா பர்ட்டோ இதுல ஒண்ணு தெரியுதா, ஒன்னால ஒருத்தனால மட்டும் தான் அவங்கள பார்க்க முடியுது, எங்களால எல்லாம் பார்க்க முடியலன்னு சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். அதை பேசிட்டு ஒரு மாதிரி வருத்தமாகறானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே சாரடா சோச்சோ கிளாஸ் ரப்ல 3 பேர் நடந்துட்டு இருக்காங்க. பர்ட்டோ பதில எனக்கு எரிச்ச வருது, அவனால கிளாஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு சொல்லிட்டு பேய்கிட்டு இருக்கா சாரடா. ஆனா சாரடா பேசிக்கிட்டே போறா. எவனோ ஒருத்த காமஃபிளேஜ் ஜுட்ஸோ போட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்த காமஃபிளேஜ் ஜுட்ஸோ போட்டு ஒருத்தன் வந்தோம்ல, சடனா மனுஷனா மாறுதான். பார்த்த வெளியே எட்டி பார்க்கான். பார்த்தா கிளாஸ் ரப் திரும்பி பார்த்தோன்னே சடனா ஒளிஞ்சு ஓடிட்டாங்க இருந்து. என்னாச்சு கிளாஸ் ரப் ஏன் சடனா நின்னுட்டு இருக்க சொல்லி சோச்சா கட்டிக்கிட்டு இருக்கா. ஒண்ணு இல்ல யாரும் என்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாவா. அதெல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கு, வாங்க போன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சடனா பின்னாடி ஒருத்தன் வாரான். சடனா 3 பேர் நோட் பண்ணிட்டாங்க. சுத்திக்கிட்டு அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. திரும்பியும் மறைஞ்சு போயிட்டான். எவனோ ஒருத்தன் வந்து அதுக்குள்ள எங்கடா போனான்னு சொல்லி முழிக்காங்க 3 பேரும். உன்னை கிளாஸ் பசங்க எல்லாரும் ஒன்னா இருக்க மாதிரி காட்டுறாங்க. உன்னை சோச்சா சொல்றா யாரோ ஒருத்தன் நீ ஃபாலோ பண்றான், அவன் நீ லவ் பண்றான் நினைக்க சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சாரடா சொல்றா நாங்க இது வரைக்கும் அவனை பார்க்கல, ஆனா எவனோ எங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ண மட்டும் தெரியும் சொல்றா சாரடா. உன்னை சோச்சோ சொல்றா நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ ஒருத்தனா ஃபாலோ பண்ணி உயிர் எடுக்க போறானுங்க பொழுதுன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. உன்னை அப்படியே சாரடாலாம் முழிக்க என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை சோச்சோ டென்ஷன்ல கத்துதா. அடுத்த வாட்டி அவனை பார்த்தோம்னா நான் அவனை கண்டுபிடிச்சே தீரும் சொல்லிட்டு இருக்காவா. உன்னை மீட்சிக்கு சொல்றான் அங்கே ஏதோ சம்பவம் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி மீட்சிக்கு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து ரிலேட்டட் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். அது வேற சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். அப்புறம் வந்து கிளாஸ்ல முடியுது. சோச்சோ வேகமா ஒரு ஷாப்புக்கு ஓடி வரா. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வர முடிஞ்சிருச்சு, அதை தான் நான் வேங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா வராவா. அப்புறம் சோச்சோ ஒவ்வொரு பொட்டேட்டோ சிப்ஸே தேடிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா மேக்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுக்கா. பார்த்தா அது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு பச்சை கலர்ல. பார்த்தா அதை எடுத்துட்டு வந்து வெளியே சாப்பிட்டுக்கிட்டு வராவா. சாப்பிட்டுட்டு என்னடா இது இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா. எதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிளேவர்ல வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சாரடா கட்டிக்கிட்டு இருக்கா. எப்பவுமே ஒரு புது புது ப்ராடக்டா தான் நம்ம வந்து வாங்கணும்னு ஆசை பண்ணும். யாருமே இதை வாங்கல, புதுசா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாருமே இதை ஒதுக்கி தனியா வச்சிருந்தாங்க, அதனால தான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. உன்னை கிளாஸ் கேட்கா திரும்பி அந்த பையன் வந்து நம்மள பார்க்க வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு தெரிஞ்சு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து காமஃபிளேஜ் ஜுட்ஸோ போட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா சோச்சோ கண்டுபிடிச்சான், திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்சல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸோ போட்டு ஒரு குத்துறா அவனை. பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸ் டின்னோட வச்சு நச்சிட்டா அவனை. பார்த்தா சத்தம் ரொம்ப அதிகமா கட்டுன்னு பர்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அனல் வேகத்துல ஓடுறாங்க. என்னடா சத்தம் சொல்லிட்டு என்னன்னு போய் பக்கத்துல பக்கங்க பார்த்தா சோச்சோ அந்த பையனை போட்டு பிசுக்குன்னு பிசுக்கிட்டு இருக்கா. உடனே பர்ட்டோ வரான். சோச்சோ அந்த பையனை அதெல்லாம் செய்யாத விடு, எதுக்கு இந்த பாடி போட்டுலாம் அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். உடனே உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா வந்து சோச்சோ ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஏன்னு சொல்லிட்டு சோச்சோ பாத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவனை முழுசாவே பாக்கா. இவன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். இவன் பேரு மாகிரே, நம்மளோட அடுத்த கிளாஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் அழகாத்தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. இவன் உன்னே ஃபாலோ பண்ண நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் ரப்பு. உன்னை சிக்கடாய் வந்து பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் உடம்புக்குள்ள மான்ஸ்டர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு ஈஸியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பார்த்தா தெரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே வேகமா பர்ட்டோ போய் அவன் பேசிட்டு இருக்கான். எதுக்குடா நீ சோச்சோ ஃபாலோ பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி திணறுதான். எதுக்குடா சோச்சோ ஃபாலோ பண்ண சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் பாக்க அழகா இருக்கேன், அதனாலதான் அவன் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. டேய் நான் ஒன்னும் சோச்சோலாம் ஃபாலோ பண்ணல, மிஸ் சுமிரேவை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். மிஸ் சுமிரே யாருன்னா கிளாஸ் ரப்பு. அடே கிளாஸ் ரப்பான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் மிரளுதாங்க. சோச்சா சொல்றா அப்பாடே என்னைய ஃபாலோ பண்ணலையா, நான் வேற பயந்துகிட்டு சொல்றாவா. பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி மனசே வலிக்க ஆரம்பிச்சு நம்மள ஃபாலோ பண்ணலையா சொல்லிட்டு ஏன்டா அவளை பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ் சுமிரேட்ட பேசணும்னு ஆசையா இருக்கான், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். டேய் பேசுறதே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னை வந்து மாகிரே சொல்லிட்டு இருக்கான். சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொகப்பட்டு கிளம்புறான். டேய் எங்கடா போகிற, அதுக்குள்ள உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பர்ட்டோ பிடிச்சி அவனை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோச்சா சொல்றா டேய் நீ எல்லாம் போக கூடாது, மிஸ் சுமிரேயை பத்தி நீ என்ன யோசிக்கிறியோ அதை பத்தி சொல்லுன்னு சொல்றான். சொன்னோன்னு உனக்கு மூஞ்சில செவக்கு, என்ன மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு தம்ஸ் அப் வைக்காங்க. உன்னை மேகரே பக்கத்துல வேக வந்து மிஸ் ரெப்பு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். உண்மையிலேயே எதோ சொல்ல போறான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் மிரளுதாங்க. அவனை எனக்கு ரொம்ப நாளா பிடிக்கும், வா நம்ம ரெண்டு சேர்ந்து ஒன்னா போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ மிரளுதான். டேய் இவன் உண்மையிலேயே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்க, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்ற கிளாஸ் ரப்பு. சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னே தலையே தொங்கிருச்சு அவனுக்கு. இனிமேல் நான் எப்படி உனக்கு மூஞ்சி முழிக்க போறேன், நான் இனிமேல் வந்து மறைஞ்சே வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரியும் சொல்லிட்டு சோச்சோ வேகமா வாரா. இந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிடுன்னு சொல்றான். இந்த சிப்ஸை சாப்பிட்டு பாரு, உண்மையிலே உனக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்றான். ஆனா தட்டி விடுதான், எனக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுதான் மேகிரே. சோச்சோ சொல்றா இந்த சிப்ஸை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவன் மனசுல வலியை விட்டு ஆறி இருந்திருக்கும், சரி போயிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ கேட்கான். டே அவன் நல்லா இருப்பானா, அவனை வர இப்படி திட்டி விட்டு அனுப்பிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸை கட்டுறாங்க. பார்த்தா எல்லாருக்குமே டிராயிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரோட ஹொக்காகையோட ஃபேஸை தான் அவங்களை வரைய சொல்லியிருக்காங்க. சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை பத்திலாம் நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த மாகிரைய பத்தி. ஈனோஜின் சொல்றான் கிளாஸ் ரெப் உண்மையில நீ நல்லா ரீச் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஒரு பொண்ணு பயப்படுது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிளாக் போர்ட்ல எவனோ என்னத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கான். பார்த்தா அதுல அப்படி என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, சுமிரே நான் உன்னை எப்பவுமே நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு யாரும் எழுதி போட்டு போயிருந்திருக்காங்க. சரிடா எவனும் இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க டிராயிங் மட்டும் வரையும் சொல்றான் சீனோ. உன்னை கிளாஸ் முடிஞ்சுன்னு எல்லாரும் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது அவன் தான் பண்ணிருப்பானு சொல்லிட்டு மிட்சிக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டான். நீங்க சொன்னாலே இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு ஆப்சென்ட் ஆயிருந்திருக்கான், அதனால அவன் வந்து எழுதிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் மிட்சுக்கு. என்னோட இன்டென்ஷன்ல எனக்கு தப்பே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சடனா பேப்பரா பறந்து வருது, என்னடா அது பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்து பாக்காங்க. பார்த்தா ஒன்னா எழுதிருக்கானுங்க, சுமிரே நீ பாக்கே அழகா இருக்க, சுமிரே ஐ லவ் யூ, சுமிரே உன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம எழுதிருக்கானுங்க. சுமிரே அதை பார்த்துட்டு மிரண்டுட்டா. உன்னை சிக்கடை கிடைக்கிட்டு இருக்கான், அவன் ஒருத்தனை இது எல்லாத்தையும் எழுதிருப்பான், நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவன் சோச்சோ சொல்றா எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு, ஒரு டீமா உட்காந்து எல்லாத்தையும் பண்றானுங்க போலுக்குன்னு சொல்றாங்க. உன்னை அவனை தேடி வேகமா நடந்து போறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் நடந்து போறானுங்க. சடனா வந்து ஷட்டர் க்ளோஸ் ஆகுது. பார்த்தா பாய்ஸையும் கேர்ள்ஸையும் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டான். அவன் வரட்டாங்க கத்திட்டு இருக்கான், பொண்ணுங்களா நீங்க எல்லாம் நல்லா சேஃபா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை சாரடா சொல்றான், இங்க இருக்கிறதா சரிப்பட்டு வராது, வாங்க நம்ம தப்பிச்சு போட்டு சாரடா வேகமா போய்கிட்டு இருக்கா. பார்த்தா கிளாஸ் ரெப் சாரடா சோச்சோலாம் வந்து ரூம்குள்ள இருந்து ஒளிஞ்சிட்டாங்க. பார்த்தா நிறைய டூல்ஸா இருக்கு. பார்த்தா இவங்க நின்னுட்டு இருக்காங்க. சடனா ஸ்மோக் பாம்பா டேபிள்ல இருக்கு, அதை ஃபுல்லா பிடிச்சி இவனை தள்ளி விடுற மாதிரி இருக்கு. பார்த்தா உடனே அவங்களுக்கு மூக்குல ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சு கதவை திறந்து கிளாஸ் ரெப் வெளியே ஓடுதா. பார்த்தா புகைகள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டு சடனா பார்த்தா கிளாஸ் ரெப் வெளியே வந்து கதவை லாக் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தா அந்த பையனுக்கு காமஃபிளேஜ் ஜுட்ஸு போட தெரிஞ்ச உடனே அந்த காமஃபிளேஜ் ஜுட்ஸு போட்டு வெளியே தள்ளி விட்டான் அவளை. பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து டெங்கி அனகத்துல ஓடி வரான். கிளாஸ் ரெப் நீ நல்லா இருக்கியா சொல்லி கேட்க போறான். அதுக்குள்ள பார்த்தா அடிச்சு நொறுக்கு காமஃபிளேஜ் ஜுட்ஸு போட்டு டெங்கியவே சுமிரே கடைசியில நீ நானு தனியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் மேகிரே. பார்த்தா சடனா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாரடம் சோச்சவும் கிளாஸ் விட்டு வெளியே வராங்க. என்னன்னு பார்த்தா டெங்கி மயங்கி கிடக்கான். பர்ட்டோ இங்க ஒரு வந்துட்டான். பார்த்தா சுமிரே மாகிரேயும் ஆளே காணோம். இவனாட அந்த வேலையை பார்த்தா சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே பர்ட்டோ கேட்கான் கிளாஸ் ரெப் எங்க போனான்னு சொல்லிட்டு. இங்க போனாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சோச்சோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா மேல இருந்து ஒரு சத்தம் வருது, என்னன்னு பார்த்தா மாடி கூட்டு போயிட்டான் அவன். சுமிரே எதுக்கு நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதான் பர்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாடிக்கு வந்துட்டாங்க. டே கிளாஸ் ரெப்லாம் எது செய்யாதோம் கதை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னை சோச்சோ சொல்றான், நான் தான் முதல்ல சொன்னோம்ல இவன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. நான் இப்ப தான்டா சுமிரையோட ஒன்னா இருக்கேன், ஏன்டா இதுக்குள்ள வந்து நுழையிறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சடனா பர்ட்டோக்கு கண்ணு வந்து டென்ஷன் கண்ணா மாறுது. உன் உடம்புக்குள்ள மான்ஸ்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டான் அவன். பார்த்தா இவன் உடம்புக்குள்ள இருந்து மான்ஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை சிக்கடாயிட்ட சொல்றான், டே நேத்திக்கு வந்து ஷேடோ தான்டா இவன் உடம்புல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் பர்ட்டோ. டே நேத்திக்கு அவன் உடம்புக்குள்ள இது இல்லன்னு சொன்னியடா, இப்ப மட்டும் விட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நேத்துக்கு இல்லடா ஆனா இன்னைக்கு இருக்குன்னு சொல்றான் பர்ட்டோ. எப்பனாலும் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பாத்தே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா மிட்சிக்கு எதையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை சோச்சோ டென்ஷன் ஆயிட்டா உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன் கதையை முடிக்க போறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு குணாயத்துக்கு வீசுறான். பார்த்தா சாரடா வந்து சோச்சோவை காப்பாத்துறா. பர்ட்டோ இப்ப நம்ம என்னடா பண்ணன்னு சொல்லி சிக்கமாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவனை அடிச்சு நொறுக்கணும்னு அவன் கான்சியஸ்னஸ்ல இருந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பர்ட்டோ மாசம் படி வரான். சரிடா உன் கூட சண்டைக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சரிடா பர்ட்டோ இந்த வாட்டி நீ என்ன பண்ண போற நான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மிட்சிக்கு. டே கிளாஸ் ரப்ப ஒழுங்கு மரியாதை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா மாகிர டென்ஷன் ஆயிட்டா வாய மூடு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். சடனா காமோஃப்ளேஜ் ஜுட்ஸோ போட்டு விட்டான். இது என்னடா ஜுட்ஸ்னு சொல்லிட்டு பர்ட்டோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். சிக்கடை சொல்றான், டே இந்த நிஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணிதான்டா நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து எல்லாத்தையும் எழுதி போட்டு பேருந்திருப்பான் போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிக்கடை. சுமிரேவால மட்டும் தான் என்ன எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா எல்லா பக்கத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. சிக்கடை சடனா ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பிளான போட விட மாட்டான். சுமிரே என்ன தனியா விடுங்கடா, ஏன்டா நீங்க உள்ள வரீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோச்சோ சாரடாவும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ சிக்கடை மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேரும் வேற லெவலா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே சோச்சோ கத்துறா, டே ஒழுங்கு மரியாதை நில்லு கத்திக்கிட்டு இருக்காவா. கிளாஸ் ரப்ப வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து அவரோட மனசை கொள்ளையடிச்சலாம் நினைக்கேடா, அப்படிலாம் ஒரு பொண்ணோட மனசை கொள்ளையடிக்க முடியாது சொல்லி கத்துறா சோச்சோ. இப்படிலாம் பண்ணா ஒரு பொண்ணு உன்னை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சடனா கையில இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சா. நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா இவதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்கும். உடனே சோச்சோ சொல்றா, டே பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து அந்த செல்ஃப்ல கடைசியா இருந்துச்சுடா, ஆனா அது அதோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வெளியே வந்து என்கிட்ட வந்து சாப்பிட வந்துருச்சுடா, ஆனா நீ இன்னும் மறைஞ்சு தாண்டோ உன் மனசுல உள்ள விஷயத்தை அப்படியே சொல்லணும்னு நினைக்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. நீனும் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணு சொல்றா. நான் ஆல்ரெடி என்னோட சேலஞ்ச் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இனிமேல் ஒளிஞ்சலாம் வாழ போறது இல்ல, அவளை நான் கைப்பற்ற மட்டும் போறேன்னு சொல்றான் மாகிரே. என்னை யாருமே இது வரைக்கும் மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்ப தப்பா பேசுறேன்னு சொல்ற சோச்சோ. இனிமேல் நீ ஒளியெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே அவன் டென்ஷனாகி வேகமா குத்தி கொள்ளலான்னு வரான். டே நீ இப்படி மறைஞ்சு வாழறதுனால தாண்டா உன்னோட வீக்னஸ் மட்டும் மறைஞ்சே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ ஒரு பர்சன்ட்ட வந்து நேருக்கு நேர் பேசுடா, அப்பதான்டா சரி விட்டு வரும்னு சொல்றாவா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் முதல்ல இந்த ஜுட்ஸு உடச்சு வெளியே வாடா, ஒரு ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. எல்லாருமே நோட்டீஸ் பண்ற மாதிரி சில விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காவா. டேய் நீ அந்த மாதிரிலாம் பண்ணாதாண்டா உனக்கு ஒரு தைரியமான ஆள்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படி சொன்னோடனே குணாய கீழே போட்டான். காமோஃப்ளேஜ் ஜுட்ஸை உடச்சிட்டு விட்டான். சடனா ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுக்காவா. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அதை தாண்டா சொன்னேன், நேத்துக்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே ஸ்வீட்டா இருந்திருக்கும், உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. டே நீ பாக்கே அழகா தாண்டா இருக்க, நீ இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமா எல்லாரும் நினைக்க மாதிரி செய், எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும் சொல்றாவா. சடனா அவன் தாரதாரே அழ ஆரம்பிச்சிட்டான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுன்னு சொல்றா சோச்சோ.
அவன் கொஞ்சம் மிஸ் ஆதான் நம்மளை கொண்டிருப்பான். நீ என்ன ஆல்ரைட்னு சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடாய். ஆல்ரெடி பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கியாச்சு, நார்மல் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா உடம்புல இருந்து மான்ஸ்டர் அப்படியே பறந்து போகுது, நார்மல் ஆயிட்டான். பர்ட்டும் அதை பார்த்துட்டான். என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தாரதாரே அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா போட்டு அழுதுட்டு இருக்கான் சொல்லி சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியலடா, உடம்புல ஷேடோவே மறைஞ்சிட்டுன்னு சொல்றான் பர்ட்டோ. கிளாஸ் ரப் என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் சுமிரேட்ட. அவன் மன்னிப்புலாம் என்கிட்ட ஒண்ணு கேட்க வேண்டாம்னு சொல்றான் சுமிரே. மிஸ் சுமிரே, இனிமேல் உங்கள்ட்ட நான் மறைஞ்சலாம் வாழ போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சு அப்படி மயங்கி விழுதான். ஏன்டா மயங்கி விழுந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா சரியா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க அவனை. அப்புறம் பார்த்தா பர்ட்டோ ஒரு மாதிரி சிந்தனையில் நின்றுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரப் கேட்கா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஒன்னு பர்ட்டோ சிக்கடாய் மிட்ஸுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் இது கூட நார்மலானு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிட்டு இருக்கான். மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கான் போலுக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணோடனே அவன் சரியாயிட்டான்னு நினைக்க சொல்றான் சிக்கடாய். ஆமாடா டெங்கி நம்ம வந்து ஏதோ பேசணுன்னே அவன் உடம்புல இருந்து மான்ஸ்டர் போயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காம பர்ட்டோ. சரி அவன் எதுக்கு மயங்கி விழுந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டே அவன் சக்கரை எல்லாம் முடிஞ்சிட்டு அதான் மயங்கிட்டான்னு சொல்றான் வந்து மிட்சுகி. அந்த ஜுட்ஸு வந்து நிறைய சக்கரா அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு சக்கரா வந்து ஒரு பெரிய மான்சரா மாறலாம் வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் பாசிபிளான்னு சொல்லிட்டு பர்ட்டா கேட்கான். மான்சரான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் சிக்கடை. சடனா ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சு காட்டுதான் அவன். இது என்னடா மான்சர் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலை தொங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு மான்சரா நான் பார்த்ததே சொல்றான் சிக்கடை. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சக்கரா மூலியமா தான் கனெக்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. அதை மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமரு நாட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு சிக்கமர் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஒரு மான்சர் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது, அவங்க உடம்புல இருக்க சக்கரா மட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி மயங்கி விழுதான்னு மட்டும் தெரியல, ஆனா சக்கரானாலதான் மயங்கி விழுதாங்கன்னு மட்டும் தெரியும் சொல்றான் சிக்கமரு. அப்புறம் சக்கரா தான் டார்கெட்டான்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, பாப்போம்னு சொல்றான் சிக்கமரு. உடனே வந்து மிட்சிக்கு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கான், யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். மிட்சிக்கு சொல்றான் பர்ட்டோல மட்டும் அந்த மான்சரை பார்க்க முடியுது, அது ஒரு மான்சர் ரூபத்துல இருக்குன்னு வேற சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பாம்பு மூலியமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் மிட்சிக்கு. எதுக்கு பர்ட்டோல மட்டும் அதை பார்க்க முடியுது அது மட்டும் எனக்கு தெரியலன்னு சொல்றான் மிட்சிக்கு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. பாருங்க. See you, bye.